தமிழகத்தினுடைய பூர்வ தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லநாடு வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிளே டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. களிமண்ணால் செய்யப்பட்டு சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர். அது வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவில் கிடைச்ச ஏழியஸ்ட் விநாயகர் அதுதான். அதற்கு பிறகு கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டுக்குள்ள இருக்கலாம்னு சொல்றாங்க. முற்கால பாண்டியர்கள் வழிபட்ட நம்ம திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யமதண்டீஸ்வரர் ஆலய விநாயகப் பெருமான். அது வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு. அதற்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியில பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கற்ப விநாயகர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு குகை கோயில். அதுவும் வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்டதுன்னு எவிடன்ஸ் இருக்குது. அந்த கல்வெட்டே வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பரஞ்சோதி நரசிம்மவர்மனுடைய காலத்துல, அதாவது 7ஆம் நூற்றாண்டுல தான் வாதாபியிலிருந்து கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே இங்க எல்லாம் கிடைக்குது. திருச்சியில மலைக்கோட்டை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு போற வழியில் இருக்கக்கூடிய விநாயகர் அங்கேயுமே இருக்கக்கூடிய கல்வெட்டு 5ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, பாண்டியர்களுடைய கல்வெட்டு. 5ஆம் நூற்றாண்டு கடைசி 6ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பாண்டியர்களுடைய கல்வெட்டையும் விநாயகர் வழிபாட்டு பற்றின ரெஃபரன்ஸ் இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஔவையார் காலத்திலிருந்து, நக்கீரர் காலத்திலிருந்து, வியாசரனுடைய காலத்திலிருந்து, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் மகாபாரதம் எவ்வளவு பழசுன்னு. அந்த மகாபாரதத்தை எழுதுவதற்கு வியாசருக்கு தொகுப்பதற்கு உதவியவர் வந்து விநாயகர் தான். மகாபாரதம் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிமு 8ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே தட்சசீலா, நாலந்தா, விக்ரமசீலா மாதிரியான யூனிவர்சிட்டியில மேனுஸ்கிரிப்டாக வாய் வார்த்தையாக எழுதப்பட்டதாக மகாபாரதம் இருக்கு. அதுலேயே விநாயகர் பெருமான் பத்தின ரெஃபரன்சஸ் ஆல்ரெடி இருக்கு நம்மகிட்ட. அதனால விநாயகர் வந்து பின்னாடி தான் வந்தாரு அப்படின்னு நீங்க நம்ப வேண்டாம். விநாயகர் வந்து பெருமத கடவுள்ங்க. அது வந்து பழங்குடியினர்கள்லாம் வழிபடக்கூடிய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சத்தீஸ்கர்ல இருக்கு. இந்தியாவில் இருப்பதிலேயே பழமையான விநாயகர்ங்கிறது இன்னையிலிருந்து 2300 வருடத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாமா பாஜா குகை அப்படின்னு சொல்லக்கூடிய மாமா பாஜா கேவ் சத்தீஸ்கர்ல இருக்குங்க. அந்த குகையில தான் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு அங்க வந்து விநாயகர் பெருமானுடைய வழிபாடு வந்து இருந்திருக்கு. இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சரி, நீ இந்தியாவில் மட்டும்தான் விநாயகர் வழிபாடுறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியால எரிமலை வெடிப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எரிமலையில மவுண்ட் பிரம்மோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை தொடர்ந்து வெடிச்சு நிறைய பேர் செத்துட்டே இருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விநாயகர் சிலையை நீங்க அங்க கொண்டு வச்சீங்கன்னா அந்த எரிமலை சைலண்ட் ஆகுன்னு சொல்றாங்க. நமக்கு கேட்கறப்ப என்ன இருக்கு, ஏங்க எரிமலை எப்படிங்க ஒரு சிலை வச்சா போய் சைலண்ட் ஆகுமா அப்படின்னு. ஒரு எந்திர பிரதிஷ்டையும் அங்க வந்து ஒரு விநாயகர் சிற்பமும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனாலதான் இந்தோனேஷியா ருப்பியா அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அந்த மவுண்ட் பிரம்மோ மேல விநாயகர் உட்கார்ந்துருக்க மாதிரியான படம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்க யார் வேணாலும் நான் சொல்றதை இன்டர்நெட்ல செக் பண்ணி பாருங்க. மவுண்ட் பிரம்மோ அப்படின்னு அடிச்சீங்கன்னாவே விநாயகர் பெருமானுடைய உருவமும் அந்த எரிமலையை அடக்கின அந்த புகைப்படமும் நீங்க பார்க்கலாம். சரி, இந்தோனேஷியால சைலேந்திர மன்னர்கள், பல்லவ சத்திரியர்கள் அவங்க போயிருந்தாங்க, அதனால வழிபட்டாங்க. வேற எங்கேயும் இருக்கு. இந்தோனேஷியாவினுடைய பாலியில் இருக்கு. பர்மால விநாயகர் வழிபாடு இருக்கு. தாய்லாந்துல விநாயகரனுடைய வழிபாடு இருக்கு. லாவோஸ்ல விநாயகரனுடைய வழிபாடு இருக்கு. வியட்நாம்ல விநாயகரனுடைய முதன்மையான வழிபாடு இருக்கு. நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே கிழக்கத்திய நாடுகளா இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல விநாயகரனுடைய வழிபாடு இருக்கு. காபூல்ல விநாயகரனுடைய சிற்பம் வந்து கிடைச்சிருக்கு. காந்தார சிற்பக்கலையில விநாயகரனுடைய நர்த்தன விநாயகரனுடைய ஒரு சிற்பம் கற்சிற்பமே கிடைச்சிருக்கு. மேற்கத்திய நாடுகள்ல வேற ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரேக்க நாட்டுல டார்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலனிஸ்டிக் பேகன் காட், அந்த கடவுள் வந்து நம்முடைய விநாயகரை ஒத்தவர். அந்த ஹெலனிஸ்டிக் பேகன் கடவுள் வந்து யாருன்னா, யானையினுடைய முகம் வச்சிருப்பாரு. மனித உடலோடு நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய அறிவினுடைய கடவுளாக அங்க வழிபடப்படுறாரு. ஸோ கிரேக்கத்தில் இருக்கு, ரோம்ல இருக்கு, எகிப்துல இருக்கு. விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு எகிப்திலிருந்து ஆரம்பிச்சு தமிழகம் வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கு.
இந்த வழிபாட்டை நீங்க வந்து வரலாற்று ரீதியாக நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்தெந்த அரசர்களுக்கெல்லாம் விநாயகர் முதன்மையான கடவுளா இருந்தார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சாதவாகன அரசர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, மௌரியர்களுக்கு அடுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஆட்சி செய்த சாதவாகனர்கள் வந்து பெரிய அளவுக்கு விநாயகர் வழிபாடு எடுத்தாங்க. அதற்கு பிறகு பாண்டியர்கள் விநாயகர் வழிபாடு செஞ்சாங்க. அது வரைக்கும் விநாயகருடைய வழிபாடு மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருந்தது. இதுதான் வந்து வரலாற்று ரீதியாக விநாயகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதில் நீங்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா, விநாயகர் மண்ணால் செஞ்சாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் உருவிச்சாங்க, ஆத்தோரத்தில் வச்சுருந்தாங்க, குளத்தங்கரையில் வச்சுருந்தாங்க, ஆலமரம் அரச மரம் அரசு வேம்பு எங்கே இருந்தாலும் அங்கே விநாயகரை வச்சாங்க. இப்படியாக தமிழகம் முழுக்க வரலாற்று ரீதியாக விநாயகர் வழிபாடு இருந்தது. அப்படிங்கிறதுக்கு பரிபாடல் ஆரம்பித்து திருமுருகாற்றுப்படையிலேருந்து, அருணகிரிநாதர்லேருந்து, கம்பர்லேருந்து, இளங்காவடிகள்லேருந்து ஏராளமான உதாரணங்கள் வந்து இருக்குது. நாம மட்டும் கும்பிடலைங்க, பௌத்தர்கள் விநாயகர் கும்பிட்டாங்க, சமணர்களும் விநாயகரை கும்பிட்டாங்க.